ஹலோ எவ்ரிவன். இது வந்து நம்ம சொல்யூஷன் சாப்டரோட லெக்சர் 5. பழைய லெக்சர்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, லைக் ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம பார்த்தோம். இந்த லெக்சரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, வேண்ட் ஆஃப் ஃபேக்டர்னா என்ன, அதுக்கப்புறம் சாலிபிலிட்டினா என்ன, அதுக்கப்புறம் அது மேலே சில கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வித் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர். வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இப்போது ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கண்டெய்னர் இருக்குது. இதில் வந்து சில தண்ணியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்யூஷன் இருக்குது. இப்போது நம்ம இதில் வந்து நம்ம இதுக்குள்ளே NaCl வச்சோம்னா, NaCl போட்டோம்னா என்ன ஆகும்? NaCl வந்து Na ப்ளஸ் Cl மைனஸ்ன்னு மாறிடும். இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எந்த சொல்யூட், நேச்சர் ஆஃப் த சொல்யூட் மேலே டிபெண்ட் ஆகாது, அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் மேலே டிபெண்ட் ஆகும். இப்போது நார்மலாக நான் NaCl போட்டேன், நான் போடும்போது 1 மாலிகுலாக தான் போட்டேன். ஆனால் உள்ளே போனோடனே இது வந்து ரெண்டு மாலிகுல்ஸாக, மீன்ஸ் 2 செப்பரேட் ஆட்டமாக பிஹேவ் பண்ணுது. அப்போது அந்த டைம் பார்த்தீங்கன்னா Na ப்ளஸும் தனி அதோட குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காட்டும், Cl மைனஸும் அதோட குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காட்டும். அங்கே வந்து ஒரு அப்நார்மல் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணுறனோ அதோட ஜாஸ்தியாகவும், இல்லைன்னா சில சொல்யூஷனில் சில சொல்யூட்னால கம்மியாகவும் காட்டும். அந்த டிஃப்ரென்ஸ், அந்த அப்நார்மலிட்டி தான் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி பிஹேவியர் காட்டுதா, இதோட வேல்யூ வந்து குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இது இல்லாமல் இது ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை இது கூட இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் நம்ம எப்படி பண்ணலான்னா, when a solute associate or dissociate in a solution. if இந்த ரெண்டு சொல்யூஷனுக்குள்ளே அந்த சொல்யூட் வந்து ஒன்று அசோசியேட் இல்லை டிசோசியேட் பண்ணுச்சுன்னா, அந்த டைம் வந்து அப்நார்மல் ரிசல்ட் காட்டும் அந்த குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எல்லா குவாலிகேட்டிவ் இது வரைக்கும் படித்த 4 குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் அந்த அப்நார்மல் ரிசல்ட்ஸ் காட்டும். அந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணலான்னு, அதுக்காக வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த டைம் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த மோலார் மாஸ் இருக்குங்களா, அது ஒன்று லோவர் ஆயிரும் இல்லை ஹையர் தேன் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இஃப் அந்த சொல்யூட் நம்ம போடுறோம் பார்த்தியா, அது டிசோசியேட் ஆகிடுச்சுன்னா அப்போது ஹையர் மாலிகுலர் மாஸ் காட்டும். அதே பார்த்திங்கன்னா இஃப் அசோசியேட் ஆச்சுன்னா ஹையர் மாலிகுலர் மாஸ் காட்டும், டிசோசியேட் ஆகிடுச்சுன்னா ஒரு லோவர் மாலிகுலர் மாஸ் காட்டும். அந்த அப்நார்மலிட்டியை தான் நம்ம அப்நார்மல் மோலார் மாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டீவியேஷன் எது மேலே டிபெண்ட் ஆகும்? த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் சொல்யூட். எவ்வளோ டிசோசியேட் ஆகுது? இப்போ நான் போட்ட ஒரு மோல் ஃபுல்லாகவே டிசோசியேட் ஆச்சா, இல்லை நான் போட்ட ஒரு மோலில் வந்து ஒரு பாதி மட்டும் தான் டிசோசியேட் ஆச்சு, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது, அது மேலே டிபெண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது வேண்ட் ஆஃப் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் என்ன ஆகுதுன்னு. இப்போது 2 இருக்குல்ல, ஒன்று டிசோசியேட் ஆகலை, அசோசியேட் ஆகலை. டிசோசியேட் ஆகுறது எப்படி சொல்கிறேன்னா, நம்ம அந்த கேசிஎல் இருக்குங்க, இது நான் வந்து அந்த வாட்டருக்குள்ளே போட்டேன்னா என்ன ஆகும்? K ப்ளஸ் Cl மைனஸ்ன்னு அந்த மாதிரியே மாறிடும். ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு தனி ப்ராப்பர்ட்டி காட்டும், இது ஒரு தனி ப்ராப்பர்ட்டி காட்டும். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே ஒரு தனித்தனி கான்ஸ்டியூட், அதான் தனித்தனியாக காட்டும். அதே நீங்கள் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா CH3COOH, இப்போ இது இருக்குது வச்சுக்கோங்க. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? C டபுள் பாண்ட் O பாண்ட் OH, இந்த பக்கம் CH3. அதே இந்த பக்கம் இன்னொரு பக்கத்தில் சேம் டைப் ஆஃப் மாலிகுல். ஓகேங்களா? OH CH3. இப்போது இந்த 2 மாலிகுலுக்குள்ளே என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாலிகுலுக்குள்ளே ஹைட்ரஜன் பாண்டிங் ஆகும். ஹைட்ரஜன் பாண்டிங் ஆகுனா இது வந்து ஒரு மாலிகுலாட்டு கன்சிடர் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போது அதோட மாலிகுலர் வெயிட் என்ன ஆயிரும்? அப்படியே டபுள் ஆயிரும். தென் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட டபுள் ஆயிடுச்சு மாலிகுலர் வெயிட். இது அசோசியேஷன் ஆகும்போது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இஃப் மாலிகுலர் வெயிட்டே சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுமா? அதனால தான் நம்ம வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுவோம். யூஸிங் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் த குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கேன் பி மாடிஃபைடு. இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்ரோப்ரியேட்டாக. அது என்னதுன்னா, நம்ம வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் இதை நம்ம ஐ வச்சு டினோட் பண்ணுவோம். எல்லா குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும்
ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணி விட்டோன்னா அந்த ஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்நார்மாலிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணி விட்டு ஈக்குவேஷனுக்கு கரெக்டான வேல்யூ கொண்டு வரும். லைக் இப்போ ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இருந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா என்னது P of A minus PS upon PS is equal to இங்கே I times of NB upon NA. ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் அது எப்படி எழுதிருந்துச்சு, டெல்டா டிவி இஸ் ஈக்குவல் டு ஐ டைம்ஸ் ஆஃப் கேபி இன்டூ எம். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி எழுதலாம், டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ கேஎஃப் இன்டூ மோலாரிட்டி. அதுக்கப்புறம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அது எப்படி எழுதலான்னா பை இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ சிஆர்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐ தான் அதை வந்து கால்குலேட் பண்ணிடும். இஃப் அது வந்து அப்நார்மாலிட்டி வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது 1.5. லைக் எக்ஸாம்பிளுக்கு பிரெண்டாட் சொல்யூட் டிசோஷியேட் ஆகுது, அப்போ ஒன்று தனியாக குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காட்டும், இன்னொன்று தனியாக குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காட்டும். அப்போ 2 டைம் பண்ணணும். அப்போ ஐயை வந்து நம்ம 2ஆக வச்சிட்டோன்னா அப்போது அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் காட்டுற குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படியே ஆட் ஆயிரும். அதே வந்து அசோசியேட் ஆகி கம்மி பண்ணுதுன்னா அப்போது ஐ இடத்துல 0.5 0.17 அந்த மாதிரி வேல்யூ நம்ம போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் அவுட் பண்ணி விட்ரும். இது மேலே பார்த்தீங்கன்னா சில இது பார்த்தீங்கன்னா இஃப் டிசோசியேட் ஆச்சுன்னா அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அது ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இஃப் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாலிகூல் இருக்குது ஏபின்னு, ஓகேங்களா, இது வந்து டிசோசியேட் ஆகுது ஏபி ப்ளஸ் பி மைனஸ்ன்னு, ஓகேங்களா, இந்த மாதிரி டிசோசியேட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1 மோல் இருந்துச்சு, ஓகேங்களா, அந்த டைம் இது 0 இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், லைக் ஒரு அல்ஃபா நம்ம என்ன பண்ணுவோம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு டிசோசியேட் ஆகுது, 50% டிசோசியேட் ஆகுமா, 40% டிசோசியேட் ஆகுமா, அதுதான் நம்ம அல்ஃபா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஓகேங்களா. ஸோ இஃப் அல்ஃபா வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா 1 மைனஸ் அல்ஃபா டிசோசியேட் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், அல்ஃபா ஃபார்ம் ஆயிருக்கும், கரெக்டுங்களா. அப்போது இது எல்லாத்தையும் சம் பண்ணிட்டோன்னா லைக் ஏன்னா அல்ஃபா டிசோசியேட் ஆகிருக்கான், அப்போது ஒரு கண்டெய்னரில் இது நடக்குது. லைக் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஏபி போடும்போது ஒன்று ஏபி இருந்திருக்கும், ஏ ப்ளஸ் இருந்திருக்கும், பி மைனஸ் இருந்திருக்கும். அப்போது ஏபி எவ்வளோ இருக்குது, 1 மைனஸ் அல்ஃபா, ஏ எவ்வளோ இருக்குது அல்ஃபா, பி எவ்வளோ இருக்குது அல்ஃபா, எல்லாம் சம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஏன்னா எல்லாமே அவங்கவுங்க இண்டிவிஜுவல் காட்டும். அப்போது இது வந்து டோட்டலாக சம் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 1 ப்ளஸ் அல்ஃபா, கரெக்டுங்களா. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டர். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இஃப் ஏபி வந்து டிசோஷியேட் ஆகுதுன்னா அப்போது ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஆகும். அப்போது 1 மைனஸ் அல்ஃபா ப்ளஸ் அல்ஃபா மைனஸ் அல்ஃபா இந்த மாதிரி ஆயிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் இதே வந்து நீங்கள் அசோசியேட் ஆகுது, லைக் இப்போ ஒரு ஏ இருக்குது, ஓகேங்களா, 2A இருக்குது, இது வந்து போட்டோன்னே A2ஆக மாறுது, கரெக்டுங்களா. ஸோ இந்த டைம் வந்து இங்கே வந்து ஒரு மாலிகூல் இருக்குது, ஓகேங்களா, இந்த டைம் எதுவுமே இல்லை. இங்கேயும் நம்ம வந்து அல்ஃபா தான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், ஓகேங்களா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அப்போது இங்கே எப்படி ஆகும், 1 மைனஸ் அல்ஃபா, ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், அல்ஃபா பை n ஃபார்ம் ஆகும், கரெக்டுங்களா. இஃப் இது வந்து நார்மலாக 2 போடாமல் நம்ம n வச்சுக்கலாம், ஓகேங்களா. n அல்ஃபா வந்து கனெக்ட் பண்ணி ஜாயின் ஆகி இப்படி ஆகுது. அப்போது இங்கே வந்து n அல்ஃபா இங்கே எழுதலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எவ்வளோ அல்ஃபா வந்து டிசோஷியேட் ஆகுதா, இங்கே பார்த்தீங்கன்னா அல்ஃபா பை n ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. அல்ஃபா டிசோஷியேட் ஆகி அல்ஃபா பை n ஃபார்ம் ஆகுது. அப்போது இதை வந்து டோட்டலாக நம்ம சம் பண்ணணும், என்ன வரும், 1 மைனஸ் அல்ஃபா ப்ளஸ் அல்ஃபா பை n. ஸோ இதுதான் இதோட வேண்ட் ஆஃப் ஃபேக்டர்.
ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இது என்னது 1 + சம்திங் தானே, அப்போ இது என்னது 1ஓட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போது டிசோஷியேட் ஆச்சுன்னா வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஜாஸ்தி ஆகும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா 1 - α + α - 1 அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1ஓட கம்மியாக இருக்கும். அப்போ இங்கேருந்து என்ன சொல்லலான்னா, இஃப் டிசோஷியேட் ஆகுது சொல்யூட், அப்போது குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஆச்சுன்னா குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் பேசிக் இந்த அசோசியேஷன் டிசோசியேஷனில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சில கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்னது, கால்குலேட் த வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. 0.1 பேரியம் நைட்ரேட்டோட 2.7 கால்குலேட் த டிசோசியேஷன் ஆஃப் சொல்யூட். ஓகேங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பேரியம் நைட்ரேட்டா. ஸோ பேரியம் நைட்ரேட் இது எப்படி டிசோஷியேட் ஆகும், பேரியம் 2 + 2 நைட்ரேட் மைனஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆகுமா. ஸோ இஃப் நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே 1ன்னு வச்சுருந்தோம்னா, ஒரு மோல் எடுத்திருந்தால் இங்கே ஒன்றுமே ஃபார்ம் ஆகிருக்காது. இப்போ இங்கே 1 - α இருந்துச்சுன்னா பேரியம் நைட்ரேட், அப்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், அல்ஃபா ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே 2α ஃபார்ம் ஆகிருக்கும். கரெக்டாக. இப்போ டோட்டல் சம் பண்ண எவ்வளோ ஆகும், 1 + 2α. அந்த 1 + 2α தான் வேண்ட் ஆஃப் ஃபேக்டரா, அதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.74. அல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 2α = 1.74 அண்ட் இங்கேருந்து என்ன எழுதலாம், α = 0.87. இது அல்ஃபா, இவங்க பர்சன்டேஜ் ஆஃப் டிசோசியேஷன், அப்போது இன்டூ 100. ஸோ பர்சன்டேஜ் அல்ஃபா எவ்வளோ, 87%. ஓகேங்களா, ஸோ இப்படி கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட மிக்ஸ் பண்ணி இந்த கொஷின் இருக்குது. ஸோ இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 0.06 மோலார் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் பைனரி எலக்ட்ரோலைட். ஓகேங்களா, ஒரு AB எலக்ட்ரோலைட் இருக்குது, அதோட மோல்ஸ் எவ்வளோ இருக்குது, 0.067. அது வந்து எவ்வளோ காட்டுது, ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் 2.46 atm. கரெக்டுங்களா, அட் 27 டிகிரி. அப்போ வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் AB ரிமைன்ஸ் அன்அயோனைஸ்ட். அப்போனா இவங்க அன்அயோனைஸ்டு எவ்வளோ ஃப்ராக்ஷன் மிச்சமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது என்னது, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். கரெக்டுங்களா. ஸோ AB இருக்குங்களா, AB என்ன ஆகும், AB A + B - இஃப் ஸ்டார்டிங்கில் வந்து 1 மாலிகுல் இருந்துச்சுன்னா இங்கே எதுவுமே இருந்திருக்காது. இப்போ 1 - அல்ஃபாவாக இருந்தால் இங்கே அல்ஃபா ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே அல்ஃபா ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ டோட்டல் எவ்வளோ, 1 + α. இதுதான் என்னது, வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் நம்மளுக்கு. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, π = I × C × R × T. கரெக்டாக. π எவ்வளோ, 2.46. I எவ்வளோ, 1 + α. கரெக்டுங்களா. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, 0.06 மோலர் சொல்யூஷன். அப்போ மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மொலாரிட்டி 0.067. ஓகேங்களா, இன்ட்டு ஆர் எவ்வளோ ஆர் வந்து கொடுக்கலையா. ஸோ ஏடிஎம்மில் இருக்கிறனால 0.00821 இன்ட்டு டெம்பரேச்சர் 300, ஏன்னா கெல்வினில் கன்வெர்ட் பண்ணும். இஃப் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணால் லைக் 1 + α = 2.46 upon 0.006 into 0.0821 into 300 வராது. ஸோ 2.46 divided by 0.067 divide by 0.0821 divide by 300. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 + α வந்து அப்ராக்சிமேட்லி 1.49 வரும். ஓகேங்களா. இப்போது இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா அல்ஃபா வந்து எவ்வளோ, 0.49. ஸோ 49% டிசோசியேட் ஆகிடுச்சு. இப்போ 49% டிசோசியேட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ வந்து மிச்சமாக இருந்திருக்கும், அன்டிசோசியேட் ஆனது. அது வந்து பார்த்திங்கன்னா அன்அயோனைஸ்டு பார்த்தீங்கன்னா
அது எவ்வளோ இருக்கும் 1 மைனஸ் அல்ஃபாவாக இருந்திருக்கும். அது எவ்வளோ 1 மைனஸ் 0.49, அது பார்த்திங்கன்னா எவ்வளோ 0.51. ஸோ 0.51 அப்போது ஃப்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ 51 அப்பான் அதான் 0.51. இவ்வளோ வந்து அன்அயனைஸாக இருக்கும். இவ்வளோ வந்து அப்படியே ஏபியிலேயே இருக்கும். இது வந்து ஏபியிலே இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து 0.51. ஓகேங்களா? இது வந்து வேண்டா ஃபேக்டர் மேலே ஒரு குயிக்கான இருக்கிற கிரிப்ஸு. ஸோ வேண்டா ஃபேக்டர் என்ன, இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து அப்நார்மல் சேஞ்ச் ஆகும் சொல்யூட்டோட பிஹேவியர் பொறுத்து. சில சொல்யூட் வந்து ஒரு சில சால்வெண்ட்டில் போனோடனே டிசோசியேட் ஆகும், சில சால்வெண்ட்டில் அசோசியேட் ஆகும். அந்த அப்நார்மலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வேண்டா ஃபேக்டர்னு ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து அந்த ஆகிற வேரியேஷனை வந்து நல்லிஃபை பண்ணி அந்த ஈக்குவேஷனுக்கு அக்யூரேட் வேல்யூ அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேண்டா ஃபேக்டர் பற்றி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்யூபிலிட்டி. இப்போது சால்யூபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு சால்யூபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஓகேங்களா, இந்த கண்டெய்னரில் ஃபஸ்ட்டே ஒரு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு நான் வாலடைல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது, இப்போ ஒரு இது இருக்குது, நான் வாலடைல் சொல்யூட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சொல்யூட் இருக்குது, நான் வாலடைல்னு சொல்ல மாட்டேன், ஒரு சொல்யூட் இருக்குது. ஓகேங்களா? அது எவ்வளோ சொல்யூட் வந்து மேக்ஸிமம் இதுக்குள்ளே இந்த சொல்யூஷனுக்குள்ளே போட முடியுமோ அதுதான் நம்ம சால்யூபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ சால்யூபிலிட்டி என்னது, maximum amount of solute that can be dissolved in the specified amount of solvent is called as particular temperature is called as pressure. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து அந்த கிவன் சால்வெண்ட், இப்போ 100 ml பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து நம்மளால் மேக்ஸிமம் ஆட் பண்ண முடியும். 200 ஆகும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணலாம், 300 ஆகும்போது இன்னும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேரியேஷனில் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டில் சால்வெண்ட்டில் வந்து எவ்வளோ சொல்யூட் ஆட் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம சால்யூபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சால்யூபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்யூபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட். ஓகேங்களா? ஸோ சால்யூபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு solute dissolves in a solvent if the intermolecular interaction are similar of two ways like dissolve. like நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் ஒரு போலர் சால்வெண்ட்டில் வந்து போலர் சொல்யூட் போட்டால் மட்டும்தான் டிசால்வ் ஆகும். அதே ஒரு நான் போலரில் பார்த்தீங்கன்னா நான் போலர் போட்டால் மட்டும்தான் டிசால்வ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, போலர் solute is dissolved in polar solvent. அதே non-polar solute is dissolved in non-polar solvent. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு கேட்டிங்கன்னா NaCl வந்து அது H2Oவில் மட்டும்தான் H2Oவில் டிசால்வ் பண்ண முடியும். H2O பார்த்திங்கன்னா ஒரு போலர் சால்வெண்ட்டு, அதுக்கப்புறம் NaCl பார்த்திங்கன்னா ஒரு போலர் சொல்யூட்டு. அதே பார்த்திங்கன்னா கார்பன் டை சல்ஃபேட் இருக்குங்களே, அது வந்து நம்மளால் டொலுயின்குள்ளே டிசால்வ் பண்ண முடியும். இப்போ டொலினும் பார்த்திங்கன்னா ஒரு நான் போலர் சால்வெண்ட்டு, அப்போது CS2 வந்து பார்த்திங்கன்னா நான் போலர் சொல்யூட், இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பொலாரிட்டி மேலே டிபெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சால்யூபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட். இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஓகேங்களா, ஒரு கண்டெய்னர் இருக்குது, இதில் சேம் அதே மாதிரி ப்ளூ எடுப்போம். சொல்யூஷனோடு ஃபில் பண்ணியாச்சு.
ஓகேங்களா. இந்த மாதிரி சொல்யூஷனில் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இஃப் நம்ம இதில் வந்து ஒரு சொல்யூட் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. சொல்யூட் ஆட் பண்ணோன்னே உள்ளே போய் ஃபஸ்ட்டு டிசோஷியேட் ஆகும். கரெக்டாக அது வந்து டிசோஷியேட் ஆகும். இஃப் அது டிசோஷியேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வந்து டிசோஷியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாலிகுல்ஸ் மீன்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்து டிசோஷியேட் ஆகி சுற்றிட்டே இருக்கும் அந்த சொல்யூஷன்ஸ் ஃபுல்லாக. அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ஆச்சுன்னா அது வந்து இங்கே கீழே செடிமெண்ட் ஆயிருமா, இங்கே செடிமெண்ட் ஆயிரும் கீழே அந்த சொல்யூட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இதில் இருக்க 2 சொல்யூட் வந்து மர்ஜ் ஆகி கிறிஸ்டலைன் ஆயிரும், கீழே சொல்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து மேலே போய் டிசோஷியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு டைனமிக் ஈக்குவலிபிரியம் வந்துடும். நீங்கள் அந்த வேப்பர் ப்ரெஷர் படிக்கும் போது நான் சொன்னேன், லைக் இப்போ வந்து ஒரு சால்வெண்ட்டை வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சுட்டேன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனதுனால அந்த எவாப்ரேட் ஆன வேப்பர்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட் வந்து போட போட டிசோஷியேட் ஆகும் தான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மேக்ஸிமம் அதனால் சாலிபிலிட்டி பண்ணியிருக்கு. அப்போது அது வந்து கீழே வந்து கிறிஸ்டலைன் ஆகி கீழே இருக்கும். அது மேலே டிசோஷியேட் ஆச்சுன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிசோஷியேட் ஆன சொல்யூட் வந்து கம்பைன் ஆகி கிறிஸ்டலைன் ஆயிரும். ஸோ இந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவிலிபிரியம் வந்துடும். ரேட் ஆஃப் dissolution is equal to rate of crystallization. அந்த டைமில் என்ன ஆகுனா இஃப் சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் அது வந்து ஈக்குவிலிபிரியமில் இருக்கும் சொல்யூஷன் கூட. ஓகேங்களா. ஸோ சொல்யூட் வந்து சால்வெண்ட் கூட சேர்ந்துச்சுன்னா அந்த டைம் கிறிஸ்டலைன் ஆச்சுன்னா இஃப் கிறிஸ்டலைன் டிசோஷியேட் ஆச்சுன்னா ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா டிசோஷியேட் ஆச்சுன்னா அது வந்து சொல்யூஷன் ஆயிரும். அதே வந்து கிறிஸ்டலைன் ஆச்சுன்னா அது வந்து சால்வெண்ட் அண்ட் சொல்யூட்டர் பிரிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போது நீங்கள் கேட்கலாம் டிசோல்யூஷனுக்கும் கிறிஸ்டலைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா, இப்போ டிசோல்யூஷனில் பார்த்தீங்கன்னா when a solute is added to the solvent some solute dissolve and its concentration increases in the solution. இப்போ பார்த்தீங்கன்னா டிசோஷியேட் ஆச்சுன்னா அது வந்து உள்ள சொல்யூஷனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குமா, ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இந்த ப்ராசஸை தான் டிசோல்யூஷன் சொல்லுவோம். அதே கிறிஸ்டலைசேஷனில் என்ன நடக்கும்னா இப்போது சொல்யூஷனுக்குள்ளேயே 2 டிசோஷியேட் ஆன மாலிகுல் இருக்குல்ல, அது ஈச் அதர் வந்து கொலைட் பண்ணி அப்படியே கீழே வந்து கிறிஸ்டலைன் ஆயிடும், சாலிடிஃபை ஆயிரும். அந்த ப்ராசஸை நமக்கு வந்து கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவோம். என்னென்னு solute particles in the solution collide with the solid and get separated out from the solution and this process is known as crystallization. ஓகேங்களா. இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் கிறிஸ்டலைசேஷனுக்கும் டிசொல்யூஷனுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் இன்னும் நம்ம ஃபேக்டர்ஸ் என்ன பிரிக்கலாம்னா சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகேங்களா. அப்போது சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா சொல்யூஷன் in which no more solute can be added, can be dissolved. ஓகேங்களா. இது வந்து சேச்சுரேட்டடுக்கு மீன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் சொல்யூட்டை ஆட் பண்ணால் அது வந்து உள்ளே கரையாது, அப்படி கீழே வந்து செடிமெண்ட்டாக நின்றோம். அது அன்சேச்சுரேட்டட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் in which more solute can be dissolved. ஓகேங்களா. ஸோ அன்சேச்சுரேட்டட்னா சொல்யூஷன் இன் விச் மோர் சொல்யூட் பார்ட்டிகல் கேன் பி டிசால்வ். லைக் இன்னும் அந்த பாயிண்ட் ரீச் ஆகலை, மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கே இன்னும் போட்டால் வந்து அது செடிமெண்ட் ஆகுறதுக்கு, இன்னும் நீங்கள் உள்ளே வந்து சொல்யூட் போட்டால் இன்னும் கரைகிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. அதே சூப்பர் சேச்சுரேட்டட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஹேஸ் மோர் solute than the saturated one.
ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னது அந்த சேச்சுரேட்டட்க்கு அப்புறமும் இன்னும் நீங்கள் சொல்யூட் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெபாசிட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த இப்போ இருக்க சொல்யூஷன் தான் சூப்பர் சேச்சுரேட்டட்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்சேச்சுரேட்டட் வரும். அன்சேச்சுரேட்டட் என்னென்னா ஒரு கொஞ்சம் போட்டிருக்கீங்க சொல்லிவிட்டு ஆனால் இன்னும் போட்டாலும் இன்னும் கரையும் தான். அது வந்து அப்படியே இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் லிமிட் ரீச் ஆயிடுச்சு, எங்கே வந்து கரையணும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அது கீழே டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட் ஆகிறத நம்ம வந்து சூப்பர் சேச்சுரேட்டட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லெக்சருக்கு இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்பிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் பார்ப்போம். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லா பார்த்தீங்கன்னா ஹென்ரிஸ் லா. அது பார்த்துட்டு அது மேலே ஃபியூ கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவோம். அதோட இந்த சொல்யூஷன் சாப்டர் முடியும். ஸோ தேங்க்யூ.